ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கி வந்து சின்னஞ்சிறுகளிய சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட சொன்னேன் இந்து வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஒரு தண்டனையால் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போ இதை வந்து கருணா வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுவார், இப்படி இப்படி பிரச்சனை மச்சான், என்ன செய்கிறேன்னே தெரியலை, இந்த பிரச்சனைக்கு வந்து நானும் ஒரு வகையில் காரணம் தான் சொல்லி போய் சொல்லுவார். அப்போ சரியண்டி போட்டு அவர் அவர்கிட்ட ஃப்ரெண்டும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வருவாங்க. சொன்னால் களைச்சி போயிருப்பாங்க தானே இந்து. அப்போ சரி பிஸ்கெட்டும் டீ மண்டாலும் போய் கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லி கருணா அவர்கிட்ட ஃப்ரெண்ட்கிட்ட தான் கொடுத்து விடுவார், கொண்டு போய் கூட அவள்கிட்டன்னு சொல்லி. அப்போ ஃப்ரெண்ட் வந்து கொண்டு போய் கொடுப்பாரு, இந்தாங்க இந்த டீயையும் பிஸ்கெட்டையும் குடிச்சிட்டு வந்து நீங்கள் வேலையை செய்யுங்கன்னு சொல்லிக்க, இந்த அக்கறையெல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்களை நான் கேட்டேனாடா அங்கால போட ஹெதியான்னு சொல்லி வேறு பேசுவாங்க. இந்தம்மா என்ன இவ்வளோத்துக்கு காண்டா இருக்குதுன்னு போட்டு அவர்கிட்ட ஃப்ரெண்டு போயிடுவார். சரியண்டி போட்டு அந்த பிஸ்கெட்டையும் டீயையும் வந்து என்ன செய்ய மச்சான்னு சொல்லி கேட்க, அப்போ கருணா சொல்லுவார், நாங்கள் 2 பேரும் குடிப்போம்னு சொல்லி போட்டு அந்த டீயை வந்து குடிக்காண்டு எடுப்பார். ஆனால் இந்துவை பார்த்து அவருக்கும் என்ன சொல்கிறது, அவளே சாப்பிடாமல் இருக்கிறாள் நானே சாப்பிடுவான்ன்ற மாதிரி இந்துவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்வை வைக்கிறாரு. அந்த பார்வை வந்து என்னென்னு சொல்கிறது காதலா எல்லாட்டிக்கு கருணையா என்ற மாதிரி தான் அவர்கிட்ட பார்வை இருக்கும். ரெண்டாலும் அவருக்கு மனசு வரையில்லைன்னு சொன்னால் இந்து பாவம் தானே, அவளே சாப்பிடாமல் இருக்கும்போது நாம் எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லி போட்டு, இல்லைடா எனக்கும் வேண்டாம் நீயே குடியன்னு சொல்லுவேன். அப்போ அவன் ஃப்ரெண்ட் சொல்லுவான், ஏன் மச்சான் ஏன் வேண்டாம்னு சொல்கிறேன், நீயாச்சும் கொஞ்சம் குடியன்னு சொல்ல, உனக்கு தான் நான் வேண்டாம்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்னத்துக்கு என்னட்ட கொண்டு வந்து நிட்டுறேன் அப்படி போட்டு வேண்டாம்னு சொல்லி போட்டு அப்புறம் இந்துவே பார்த்துட்டு இருப்பார் கொஞ்ச நேரம். அந்த பார்வையில் வந்து என்ன சொல்கிறது, என்னை பொறுத்தவரையில் அந்த பார்வையில் கருணையை தாண்டி ஒரு காதல் இருக்குது, அது இன்னும் வெளியில் தெரியலை, அவ்வளோதான். இந்த சீரியல் வந்து உங்களுக்கு பிடிக்குமென்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.